நாட்கள் கடக்கின்றன. கோடைகாலம் தொடங்குகிறது. தோட்டம் வறண்டு போகிறது. தண்ணீர் இல்லாமல் செடிகள் வாடத் தொடங்குகின்றன. அப்போது ரோஜாவின் இதழ்கள் வாடி நிறம் இழந்து தொங்குகின்றன. ஆனால் கள்ளிச்செடி எந்த மாற்றமும் இல்லாமல் பச்சையாகவே இருக்கிறது. அப்போது சிட்டுக்குருவி தாகத்தால் சோர்ந்து போய் வருகிறது. அது கள்ளிச்செடியின் தண்டில் அலகால் குத்தி அதனுள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நீரை குடிக்கிறது. இதை பார்த்த ரோஜாவுக்கு ஆச்சரியம். பார்க்க அழகில்லாத இந்த செடிக்குள் இவ்வளவு தண்ணீரா? அது உயிர்களை காப்பாற்றுகிறதே என்று நினைக்கிறது. வாடிப்போன ரோஜா வெட்கத்துடன் கள்ளிச்செடியை பார்க்கிறது. என்னை மன்னித்துவிடு, எனக்கு தண்ணீர் தருவாயா என்று கேட்கிறது. மனதிற்குள் முன்பு ரோஜா பேசியதையெல்லாம் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்ட கள்ளிச்செடி ரோஜாவுக்கு தண்ணீர் கொடுக்க உடனே சம்மதிக்கிறது. உடனே சிட்டுக்குருவியிடம், கள்ளிச்செடி, என்னிடம் இருக்கும் தண்ணீர்